வரும்போது ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேன். ஒரு சாப்பாடும் சரியில்லை, ஒரே நெஞ்ச கரிச்சிக்கிட்டே இருக்குது. சரி, கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு தர சொல்லட்டுமா, அல்லது சோடா கிட அதுவும் அரைச்சி கொண்டு வர சொல்லட்டுமா? இல்லைண்ணா இருக்கட்டும்ண்ணா, உங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரி இல்லை. தம்பி என்ன செய்கிற? அப்படி தம்பி வீட்டில் இருக்க அப்படியா? இல்லைண்ணா, நிரஞ்சன் காலையிலே கிளம்பி ஹோட்டலுக்கு போயிட்டான். நைட்டு தான் அவனை பார்க்க முடியும். சரி 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 சரி. வாங்க ஜோசியரே, எப்போ வந்தீங்க? இப்போ தான் வந்தேன். நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். என்னம்மா குழந்தை, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இந்தாங்க காபி சாப்பிடுங்க. நீயும் சீக்கிரமாகவே காப்பி கொடுக்குற நேரம் வந்தாச்சுமா. என்ன ஜோசியரே, என்ன சொல்கிறீங்க? ஒன்றும் புரியலையே. அது வேற ஒன்றும் இல்லை, உங்கள் பொண்ணுக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு, அதை தான் சொல்லதுக்காண்டி தான் வந்தேன். கல்யாணம் சொன்னோன்னு வெக்கப்பட்டு ஓடி போயிட்டா போல. ஆமாங்க, நம்ம கண்ணுக்கு தான் அவள் குழந்தையாட்டமே தெரியுதா, வளர்ந்துட்டா. அட, இந்த பொண்ணாச்சு கல்யாணம் சொன்னோன்னு வெக்கப்பட்டு ஓடிச்சு. சில பொண்ணுங்க வீட்டை விட்டே ஓடிடுறாங்க. பையன் எம்சிஏ படிச்சிருக்கான், நல்ல பையன். உங்கள் பொண்ணோட ஜாதகம் என்னோடய இருந்தது, அதை தான் எடுத்து பார்க்கும்பொழுது 10க்கு 10 பொருத்தம் இருந்தது. அதுதான் ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட கேட்டுட்டு போயிடலான்னு வந்தேன். பையனோட எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்குது, ஃபோட்டோவும் இருக்குது. பார்த்துக்கோங்க, வீட்டில் எல்லாத்தையும் கலந்து பேசிட்டு கூப்பிடுங்க என்னைய. சரி ஜோசியரே, கண்டிப்பாக கூப்பிட்றோம். சரி, நான் வரேன். வீட்டில் எல்லாத்தையும் கலந்து பேசிட்டு எனக்கு சொல்லுங்கள். யோ, என்னையா ஸ்வீட் கேட்டால் காரத்தை போட்டு விட்ற, மாற்றி மாற்றி போட்டு ஏமாத்துறியா? எங்கேயா அவங்க முதலாளி? கூப்பிடியா முதல்ல? ஏமா இப்படி பண்ணுறீங்க? தயவு செய்து போயிருக்குமா. முதலாளி வந்தாருன்னா என்னை சத்தம் போடுவாருமா. ஓ, என்னையா உங்கள் கடைக்கு கஸ்டமராக வந்தா இப்படிலாம் பேசுவீங்களா? நான் இப்போ கஸ்டமர், ஒழுங்கா உங்கள் முதலாளியை கூப்பிடு. என்ன பிரச்சனைங்க? வரப்போகிற கஸ்டமர்லாம் இப்படி தான் ஏமாற்றி பிழைக்கிறீங்களா? என்ன ஏமாத்துறங்க? யாரா ஏமாத்துனா? என்ன ஏமாத்துனேன் அதை சொல்லு. டே சின்ன, என்னடா பிரச்சனை இங்கே? அண்ணே, 1/2 கிலோ ஸ்வீட்டு கேட்டாங்கண்ணே, நான் 1/2 கிலோ காரம் போட்டேனே, அதானே இப்போ பிரச்சனை. இது ஒரு சப்பு மேட்ரு, இதுக்கு ஏன் கத்துற நீ? ஹலோ மிஸ்டர், இப்போ நான் உங்கள் கடைக்கு வந்திருக்க கஸ்டமர், தயவு செய்து மரியாதையாக பேசுங்க. சரி சரி, ஏன் இப்படி கத்துறீங்க? தயவு செய்து கத்தாதீங்க. அதுவும் கடையில் கஸ்டமர்லாம் இருக்கிறாங்க, எல்லாரும் என்ன நினைப்பாங்க? என்ன வேணால் நடக்கட்டுங்க, இந்த தப்பு கடையில் தானே நடந்தது, நான் கடையில் தான் கத்துவேன். இப்போ என்ன தான் செய்யணுங்கிறீங்க? நான் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகிறேன். டேய், கரெக்டாக போட்டு அனுப்பிடுறா சின்ன. சரிண்ணே. வேணாங்க வேணாம், நேற்று அவன் தான் போட்டான், இன்றைக்கும் அவன் தான் போட்டான், தப்பாக போடுறான். நீங்களே போய் போட்டு கொடுங்க, நீங்கள் ஓனர் தானே. சரி, போட்டு தாரேன், அமைதியாக இருங்க. இந்தாங்க மேடம். அப்படியே இன்னொரு 1/2 கிலோ ஸ்வீட் கொடுங்க. சரி, தந்து தொலைகிறேன். என்னது? ஒன்றுமில்ல, ஸ்வீட் எடுத்து தாரேன்னு சொன்னேன். அந்த கடைசியில் ஒரு ஸ்வீட் இருக்கு பாருங்க, அதை போய் எடுத்துகிட்டு வாங்க. மேடம், ஐயாவுக்கு காலில் லைட்டாக அடிபட்டுருச்சு மேடம், தெரியாமல் காலில் இடிச்சுக்கிட்டாங்க. டேய், வாயை வச்சுட்டு சும்மா இருடா. அப்படியா? என்னங்க, என்னாச்சு உங்கள் காலில்? ஏண்டா எருமை, நீங்களாம் எத்தனை பேர் இருக்கீங்க கடையில்? ஓனர் காலில் இடிக்கிற அளவுக்கு அவருக்கு என்னடா வேலை கொடுத்தீங்க? மேடம், நாங்கள் எது சொன்னாலும் அவர் கேட்கவா மேடம் செய்வார்? அவர் கடை, அவர் என்ன வேலைனாலும் பார்ப்பார் மேடம். அவர் ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். சரி, நீ வாங்கிட்டல, கிளம்புறியா? டே சின்ன, காலில் அடிபட்டுச்சுன்னா வீட்டில் போய் சாப்பிட்டு தூங்க வேண்டியதானே, ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே. உங்கள் ஓனர் என்ன அறிவு இல்லையா மண்டையில்? அரைக்கி, சரியான அரைக்கி, அன்பான அரைக்கினே. டே சின்னா. இல்லைண்ணே, உங்கள் மேலே அன்பான அரைக்கின்னு சொல்ல வந்தானே, வேற ஒன்றும் இல்லைண்ணே. போய் வேலையை பாரு. என்னடா இது கொடுமையாக இருக்குது, இருக்கும்போது அவங்கள்ட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு, போனவன்ட்ட ஈன்னு 24 பல்லும் காட்டிக்கிட்டு நிற்காரு. ஐஸ்வர்யா. என்னங்க, ஏன் இப்படி கத்துறீங்க? ஏண்டி, இன்னைக்கு எதுக்கு நான் ஆஃபீஸில் லீவ் போட்டேன்னு உனக்கு தெரியாதா என்ன? என்கிட்ட உங்களுக்கு தானே லீவ் போட்டீங்க, தெரியும் எனக்கு. ஏண்டி, அறிவில் உனக்கு மெடிக்கல் செக்அப் போகணுன்னு சொன்னோம்ல, உனக்கு மறந்துருச்சா என்ன? போய் அந்த சர்டிஃபிகேட் எடுத்துட்டு வா. ஏங்க, அது வெண்ணிலாவுக்கு தாங்க தெரியும், வெண்ணிலா வந்துருவா இப்போ. ஏண்டி, வெண்ணிலா எங்கடி போனா, உனக்கு தெரியாதா? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு சொன்னாங்க, இப்போ வந்துருவா. போய் அதை எடுத்துட்டு வா. என்ன வேணுங்க, என்ன வேணும்? எடுத்துட்டு வான்னு சொன்னேன் உன்னையா. அட, என்ன வேணும் சொன்னா தான் நான் எடுத்து வர முடியும். எடுத்துட்டு வானா எதையாச்சும் எடுத்து உங்க கையில கொடுத்துருவா. அட, அறிவு கட்டவளே, பிபி டேப்லெட் எடுத்துட்டு வா போ. ஐயோ, மாத்திரை வேற காலி ஆயிடுச்சே. ஏண்டி, மாத்திரை எடுத்தியா இல்லையா? ஏங்க, மாத்திரை காலி ஆயிடுச்சுங்க. ஐயோ அப்பா, போய் கொஞ்சம் சீனி எடுத்துட்டு வா, ஒரு வடியா வருது. இந்த போய் எடுத்து வரேங்க. வெண்ணிலா நில்லு, எங்க போயிட்டு வர? அப்பா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன்ப்பா. கையில என்னது? அப்பா, அது வந்து வர வழியில் எனக்கு கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிடணும் போல இருந்துச்சுப்பா, அதான் வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் சரி, எங்க வாங்கினது? என்னடி, என்ன அவன் கடையில் தான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கியா? அவன் பக்கமே இருக்கக்கூடாதுன்னு தான் இவ்வளவு தொலைவீட்டில் நான் வீடு பார்த்து வச்சிருக்கேன். அப்படி இருந்தாலும் நீ அவன் கடையில் போய் ஸ்வீட் வாங்கிட்டு வரணும், உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கும்? அந்த ஸ்வீட்டை கொண்டாடி. அவன் சம்மந்தப்பட்ட எதுவுமே இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, இது என் வீடு. ஏங்க, அவன் ஸ்வீட் தானே வாங்கிட்டு வந்திருக்காங்க, அதுக்கே இவ்வளோ கோவப்படுறீங்க? உங்களுக்கு கூட இப்போ பிபி இருக்கு, கொஞ்சோண்டு இனிப்பு கேட்டீங்க, அந்த சுகரை எடுத்துட்டு வர்றதுக்குள்ளேயும் இப்படி கத்திக்கிருக்கீங்க. அந்த ஸ்வீட்டாச்சும் 2 வாயில போட்டுக்கலாம் இல்லையா? ஏண்டி, உங்கள் அண்ணன் கடை ஸ்வீட்டுன்னு தெரிஞ்சு என்னை சாப்பிட சொல்கிறியா?
உங்கள் அண்ணன் கடை ஸ்வீட் இல்லை, உங்கள் அண்ணனோட மூச்சு காற்று கூட இந்த வீட்டுக்கிட்ட வரக்கூடாது. என்னடி அம்மாவும் மகளும் முறைச்சிக்கிட்டு இருக்கீங்க? வீட்டுக்குள்ளே போங்கடி. ஏம்மா வீட்டுக்குள்ளே தானம்மா இருக்கோம், நம்மளை வீட்டுக்குள்ளே போக சொல்கிறாரு. ஆனால் பாரு அவர் வெளியே போய்க்கிட்டு இருக்காரு. சரி விடுடி, அவர் ப்ரெஷரில் எங்கேயோ கத்திக்கிட்டு இருக்காரு, விடு. சரி ஸ்வீட் வாங்க போனே எங்கள் அண்ணனை பார்த்தியா? ஏம்மா நான் ஸ்வீட் வாங்க போகிறது உங்கள் அண்ணனை பார்க்கவாம்மா? பின்ன யாரை பார்க்குறடி? தெரியாத மாதிரி கேட்காத, நிரஞ்சனை தான் பார்க்க போனேன். சரி சரி விடு விடு, அவரே நீ வர நேரம் பார்த்து ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாரு, வேற ஒன்றும் இல்லை. உன்னை இப்போ பிபி மாத்திரை இல்லைன்னா இனிப்பு சீனி எடுத்து வர சொன்னேன், இப்போ வரைக்கும் எதுவுமே எடுத்து வரல. ஐயோ இந்த மனுஷன் இன்னும் போலையா? எதுவுமே இல்லைங்க வீட்டில், சீனி இல்லைங்க. எல்லாம் வீட்டுக்குள்ளே ரூம்குள்ளே போங்கண்ணே. ஆபத்துக்கு பாவம்ல, அந்த தூக்கி போட்ட ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டா தான் இப்போ நம்ம உயிர் தப்பிக்க முடியும். அம்மா இங்கே பாருமா, அப்பா நம்ம முன்னாடி பெரிய கத்துன்னு கத்திட்டு இப்போ பாரு அதை ஸ்வீட் எடுத்து சாப்பிட போறாரு. ஆமாண்டி, இந்த காமெடியெல்லாம் இவர் சரியான காமெடி பீஸ். உன்ட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. நம் 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 நம். எப்பா என்ன பண்ணுறீங்கப்பா? இது ஸ்வீட்டா? இது என்ன தான் செஞ்சு வச்சிருக்காங்கன்னு பார்த்தேன். இவங்கள முதல்ல ஹெல்த் இன்ஸ்பெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதுக்கு தான் ஸ்வீட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தேன். நாய் கூட சாப்பிடாது இந்த ஸ்வீட்டை. சே பார்த்தேன் அம்மா அப்பாவை எப்படிலாம் கத்திக்கு இருந்தாரு நம்மகிட்ட. இப்போ பாரு ஆக்ஷனை போட்டு போறாரு. பார்த்தேன் நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். சரிடி, இந்த ஸ்வீட்டை இப்போ எடுத்துகிட்டு போய் உள்ள வை, வேற வாட்டி நம்ம சாப்பிடுவோம். இந்த கவரை மட்டும் தூக்கி வெளியே போடு, பார்த்துக்கலாம். சரிம்மா. அடியே சுச்சிலா, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் தலையில் உள்ள பேனை எடுன்னு. பாரு மண்டை ஃபுல்லாக பேனாக வச்சிருக்கேன். ஏம்மா நானாம்மா எடுக்க மாட்டேன்னு சொல்கிறேன், அது போக மாட்டேங்குமா, நான் என்ன பண்ணுறது? ஏ புஷ்பா, நம்ம பொண்ணே இன்னும் எவ்வளோ நாள் நம்ம வீட்டில் இருப்பான்னு தெரில. அவளை போட்டு வஞ்சிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காது, விடு பார்த்துக்கலாம். என்னப்பா என்ன சொல்கிறீங்க? அதானே, என்னம்மா என்ன சொல்கிறாங்க அப்பா? கல்யாணம் முடிஞ்சு போக போகிறாளா என்ன? ஆமாண்டா, அதைத்தான் சொல்கிறதுக்கு தான் உங்கள்கிட்ட பேசுவோன்னு வந்தேன். என்ன? காலையில் வீட்டுக்கு ஜோசியர் வந்தார். அவர் தெரிஞ்ச ஒரு வரன் வந்திருக்கும் போல், நல்ல வரனா. நம்ம சுசிலாவுக்கு வச்சு பார்த்துருப்பார் போல். 10க்கு 10 பொருத்தம் இருக்குது. அதான் உங்களுக்கு எதுவும் ஓகேவா என்ன ஏதுன்னு கேட்டிருக்க சொன்ன. அப்படியா? சரிதான், நல்ல வரனாப்பா. என்ன ஏதுன்னு விசாரிச்சிங்களா? மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறாரு? நிரஞ்சன், அவர் பார்க்குற வேலை என்னன்னு கேட்டதுன்னு வச்சுக்கோயேன், அருண் ஷாக் ஆயிடுவான். நான் எதுக்கு ஷாக் ஆகணும்? டே அருண், நீ படிக்கிறல்ல அந்த காலேஜில் தான் அவர் வாத்தியாராக இருக்காரான். ஆ, அவன் காலேஜுக்கு தான் போகவே இல்லையே, வேற எப்படி அவனுக்கு வாத்தியாரெலாம் தெரிஞ்சிருக்கும்? எப்பா அதெல்லாம் இருக்கட்டும், பையன் வீட்டில் எப்படி? நல்ல வசதியான வீடா? நிறைய காசு பணம்லாம் இருக்கா? சொத்து பத்துலாம் இருக்குதான்னு கேட்டிங்களா? டேய் வினோத்தே, சொத்து பத்துலாமாடா தேவை? பையன் நல்ல குணமா, நல்லா படிச்சிருக்கானா அப்படின்னு கேட்பியா? சொத்து பத்துன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். காசு பணமா முக்கியம்? நல்ல மனுஷனா நல்லா படிச்சிருக்காரா அதான முக்கியம். அதை விட முக்கியம் நம்ம சுசிலாவுக்கு பிடிச்சிருக்காங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சுசிலாவுக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் தான். அண்ணே நான் ஏற்கனவே காலையிலே போட்டோ பார்த்தேனே, உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகே. நிரஞ்சன் என்ன சொல்கிறானோ அதான். எனக்கு இதில் விருப்பம் இல்லை. அந்த காலேஜ் வாத்தியார் சரி கிடையாது. அவர் அங்கே உள்ள பிள்ளைகிட்டலாம் பேசிக்கிட்டே இருப்பார். அவர் தான் நமக்கு செட் ஆகாது. சொல்கிறத கேளுங்க. டேய் நீலாம் காலேஜுக்கே போகல, நீ எங்கடா வாத்தியாரை பார்த்துருக்க முடியும்? அவர் செய்கிறதெல்லாம் உனக்கு எப்படா தெரிஞ்சிருக்கும்? வாயை மூடிட்டிடுறா. உனக்கு எல்லாம் தெரியுமா? ஒரு தடவை பார்த்துட்டு வந்துட்டு அதுக்குள்ளேயும் வாத்தியாரை பற்றி அவ்வளோ புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்க? டே அருணே, காலையில் அடி வாங்கினது பத்தலையா? மறுபடி வாங்க போறியா என்ன? எங்கே அடி பார்ப்போம். அப்பா எல்லாரும் கசகசன்னு பேசாதீங்க. இந்த கருத்து கந்தசாமி இருக்கும்போது நீங்கள்லாம் ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் போய் நாளைக்கு மாப்பிள்ளை எப்படி என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு எல்லா டீட்டெயிலோட வரேன். நீங்கள் சண்டை போட்டுக்கிடாதீங்க, வாயை மூடிக்கிறங்க எல்லாரும். இதுக்கு தான் அப்பா வேணுங்கிறது. உனக்கு இதுக்கு மட்டும்தான் வேணும், மற்றதுக்கு எதுக்கும் வேண்டாம் அப்பா. சரி எல்லாரும் போய் தூங்க. நாளைக்கு இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ஷன் பண்ணிட்டு இந்த கருத்து கந்தசாமியோட கருத்தை சொல்லுவேன், அதுக்கு அடுத்து முடிவு பண்ணிக்கலாம்.